வெல்கம் பேக். இது எபிசோட் 2 ஆஃப் லடாக் சீரிஸ். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் மேலே கார்டில் இருக்கு. டே 1 சென்னையிலேருந்து கிளம்புறோம். சண்டிகர் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock ரீச் பண்ணுறோம். சேஃப் எக்ஸ்பிரஸில் போயிட்டு வண்டி எடுக்கிறோம். 12 o'clock ஷார்ப்பாக சண்டிகர்லேருந்து உதம்பூருக்கு வந்து ரைட் பண்ணுறோம். இதுதான் டே 1ஓட பிளானாக இருந்தது இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் பர்சனல் பிலாங்கிங், ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா வரும்போது சண்டிகரில் ஒரு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். போகும்போது உதம்பூர் வரைக்கும் கிளைமேட் வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்ஸு இது எல்லாம் இந்த பேக்கில் போயிடும். இது வந்து கேமரா கியர்ஸ் இருக்குது. ஸோ கோப்ரோ 360, இன்டர்காம், பேட்ரிஸ், ட்ரோன் பேட்ரிஸு, கேமரா வந்து ஒரு லென்ஸ், இது எல்லாம், அப்புறம் மெமரி கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பேக்கில் போயிடும். ஸோ இந்த 2 பேக்கையும் நாளைக்கு ஃப்ளைட்டில் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இந்த பேக்கை வந்து ஜோசஃபோட பேக்கில் வச்சுருவேன். ஸோ இதை மட்டும் நான் கேரி பண்ணுவேன். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கேருந்து போய் ராஜேஷை பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட் போக வேண்டியதான். ராஜேஷ் வந்தாச்சு. ஸோ ஃப்ளைட் வந்து 2:30 மணிக்கு. ஸோ 12 o'clock வந்து ஏர்போர்ட்டில் இருக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஸோ இங்கே எல்லாம் வந்து டார்கெட் இப்போ ஜெய் சார் வந்திருக்கிறார் ஒரு வழியா. ஜெய் சார் வந்து கடைசி மொமெண்ட்டான சில ஸ்டெப்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஆல்ரெடி அவர் நிறைய கைட் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் மினிட் கைடன்ஸ். சேகர் சார் 32 GB கார்டு ஒரு 10-15 சார் 15 வச்சுருக்காராம். இப்போ என்னென்னா இவர் எடுத்துட்டோன்னா ஒன்றா போட்டு கலக்கணும். அப்போ எதுக்கு கீழே வேறு வந்துச்சு, பரவாயில்ல விட்டு போயிடலாம் சார், பரவாயில்ல நம்மகிட்ட தான் நினைக்கிறேன். ரேபான் இதை போட்டோ கொடுத்தா ரேபான் கம்பெனிக்கே ஒரு மரியாதை. வந்து பைலட் பார்த்து அந்த கும்பலை ஏற்றாதான் போகிறாரு வண்டியில். இது எனக்கு இன்னும் சரியாக தெரியல. ஏர்போர்ட்டில் வந்து கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. தேர் மென்டலி நாட் ஸ்டேபிள் அப்படின்னு போகிறாங்க. லடாக் ரைட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து டைரெக்ட் ஃப்ளைட் எடுப்பாங்க. ஸோ அது ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock அங்கே ரீச் ஆகும். பட் நாங்கள் வந்து டைரெக்ட் ஃப்ளைட் எடுக்கல. காலையில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணதுனால ஃப்ளைட்டில் தூங்கலான்னு ட்ரை பண்ணோம். பட் அது வேலைக்கு ஆகலை. கவுண்ட் பார்த்தா தூங்க முடியாது பாஸ். ஆக்சுவல் பிளான் படி லேஓவர் பெங்களூரில் இருக்கணும் ஒரு 4 hours. பட் ரீஸ்கெடியூல் ஆகி டெல்லியில் எங்களுக்கு 2 hours தான் கிடச்சிது. அங்கேயுமே ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40 minutes ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ டெர்மினல் 3 வந்து ஃபைனலாக ரீச் ஆகும்போது எங்கள் கையில் வந்து ஒரு 1 hour 1.5 hour தான் இருக்கும். எல்லாத்தையும் இப்படி வெளியே எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிடணும். அன்றைக்கி ஏர்போர்ட் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. செக்யூரிட்டி செக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருந்தாங்க. அங்கே அதை வைக்கிறதுக்கும் இடம் இல்லை டெஸ்கில். கீழேயும் வச்சு அரேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பி ரீகலெக்ட் பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ் ஆகிடுமோன்னு கொஞ்சம் ஒரு டென்ஷனாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கு வரத்துக்குள்ளே 1 hour ஆகிடுச்சு. ஸோ வி டிட் நாட் ஹேவ் எனி ரெஸ்ட். சண்டிகர் ஏர்போர்ட் வந்துட்டு எல்லோரும் காலை கடனை முடிச்சுட்டு இங்கே ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. சரி இங்கே வந்து டீ குடிப்போன்ட்டு கேட்டோம். ஒரு டீ வந்து 70 rupees. ஸோ சேகர் சார் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. டீ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரு. பட் மற்றவங்களுக்கு யாருக்கும் டீ வேணான்ட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி கடமடா நோ டீ. ஏர்போர்ட்லேருந்து வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு கேப் எடுக்கணும். கேப் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க சேஃப் எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து ஒரு 4 kilometers சேஃப் எக்ஸ்பிரஸில் போயிட்டு வண்டி என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். இங்கேருந்து சேஃப் எக்ஸ்பிரஸ் போகிறதுக்கு 1300 rupees ஃபார் அன் SUV. 22 kilometers வருது. பட் மேப்பில் பார்க்கும்போது ஒரு 20 kilometersக்கு ஒரு 18 kilometers கீழே தான் காமிக்குது. பட் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு இடத்துல ரோடு கட்டாக இருக்குது. ஸோ வந்து ஒரு இடத்துல ரோடு கட் ஆகுது. ஸோ அதனால் வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ 22. ராஜேஷ் அவர் தான் டிரைவரானு? அரே பையா, अरे रेनकोट भैया. हम यहाँ पंजाब में आए हैं. अभी कैब में चल रहा है. अभी सेफ एक्सप्रेस में जाने हैं. हम बाइक वहाँ से लेकर वहाँ से अगला कार्यक्रम प्लान करना है. ओके சப்டைட்டில் போட்டுருங்க. வந்து பஞ்சாப் வந்துடும். இங்கேருந்து சேஃப் எக்ஸ்பிரஸ் போயிட்டு அங்கேருந்து அடுத்த ப்ரோக்ராம் என்னன்றதை டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஹிந்தி எனக்கு தெரியும். இந்திய சொல்லி அவ்வளோதான். அப்படியே நேராக உள்ளே போங்க. என்னாச்சு உள்ளே போய் வண்டி எப்படி இருக்குது, ஒழுங்காக இருக்கா,
உடஞ்சிருக்கா அதுக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதான். வண்டி 5ம் இங்கே இருக்குது. 31st அன்றைக்கே வண்டிலாம் இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கேயே ஒரு 6 நாள் இந்த குடோன்லேயே இருந்ததுனால பயங்கர டஸ்ட்டாக இருக்குது வண்டிலாம். அண்ட் இப்போதைக்கு பார்க்க போனால் ஜாவாவில் வந்து இந்த நம்பர் பிளேட் உடஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இது ஒரு கம்பி வச்சு தான் கட்டணும். மற்றபடி மற்ற வண்டிலாம் இப்போ கழட்டினா தான் தெரியும். மேலோட்டமாக பார்க்க எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்டில் இதெல்லாம் கழட்டி பார்த்தா தான் தெரியும். இதில் என்ன ஆகலை. இதுதான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கும். ரொம்ப எங்கன்னா போட்டு அழுத்தி வச்சுருந்தாங்கன்னா. சேஃப் எக்ஸ்பிரஸ் சண்டிகர் வந்து வாஸ் வெரி கைண்ட்ஃபுல். எங்களுக்குன்னு வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து எங்கள் திங்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் வந்து அது ஒரு ஏசி கேபின். ஸோ இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. எஸ் எஸ் 16 நாள் ட்ரிப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் இதே தான் வேலையாக சுற்றுறவங்கன்னு நினச்சிட்டாங்க போல். ஸோ we have been planning this from 2023. All okay? Na, all okay? Huh? Looks okay. क्या भाई? क्या ओके है? ओके यार, स्टार्ट करता हूँ पता मैच தெரியும். நாங்களே குதிச்சிடலான்னு முடிவு பண்ணி ஒரு கத்தி எடுத்து கரை வந்து அறுத்து கொண்டு இருக்கிறோம். பாத்திரம் கை பாத்திரம் இருங்க பார்த்து பாக்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து எந்த மேஜர் கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. சின்ன விஷயங்கள் பிரேக் ஆகிருந்தது. எந்தில் வந்து ஃபாக் லைட் வந்து ஒர்க் ஆகல. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே அது ஒர்க் ஆகவே இல்லை. செல்வா சாரோட வண்டியில் வந்து பின்னாடி நம்பர் பிளேட் பிரேக் ஆகிருந்தது. அண்டு சேகர் சாரோட பைக் வந்து ஸ்டாண்ட் மேலே நல்லா போட்டிருப்பாங்க போல். ஸோ அது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெரிய டாஸ்க். வந்து 1 ஹவரில் முடியும்னு நினச்ச வேலை 2.5 hours. இதெல்லாம் எடுத்து செக்ரிகேட் பண்ணி கட்டி பெரிய டாஸ்க். இப்போ எதில் இருக்குது, எதை எங்கே கட்டியிருக்கோன்ற எது ஐடியாவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போய் ஸ்டே பண்ணுறோமோ அங்கே எல்லாத்தையும் ஒழுங்காக செக்ரிகேட் பண்ணணும். உத்தம்பூர் போகணுன்றது பிளானு. பட் பார்க்கலாம். உத்தம்பூர் போகணும். மணியும் இப்போ வந்து என்ன அது, மணி வந்து 12:50. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும், அதுக்கப்புறம் உத்தம்பூர் வரைக்கும் போகணும். செல்வா சாரோட C30 ஒர்க் ஆகலை. ஸோ அது என்னென்னு பார்க்கணும். ஐ மீன் ஒர்க் ஆகலை இந்த சென்ஸ் கனெக்ட் ஆகலை. அது என்னென்னு பார்க்கணும். ஹலோ கேக்குதா? இப்போ கேக்குதா? ஓகே. அமோகமாக இருக்குது. ஐயோ க்ளவுஸ் வந்து அப்படியே வெறப்பாக இருக்கு எனக்கு. 100 கிலோமீட்டர் ஓட்டும் 100 கிலோமீட்டர். விஜய் போய்டுவல. ஏய் போ அப்படியே போய்டு. கேமரா பேக்கு முதுகில் முட்டுறான். 5 நிமிஷம் 1.8 கிலோமீட்டர்ஸ் போட்ட முன்னாடி யாருது வண்டிக்கு என்ன பிரச்சனை? மாமா சம்பவமா மாமா இல்லைம்மா. ஆஃப் அண்ட் டர்ன் லைட் எரியுது முன்னாடி.
நாங்கள் சர்வில் இருக்குது அங்கே போய் ட்ரை பண்ணலாமா எதிரா? இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முந்தின நாள் நைட்டும் சரியாக தூங்கல. காலையில் இதெல்லாம் அன்பேக் பண்ணுறதுலேயே வந்து எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ ரைடிங் கியர்ஸை போட்டுக்கிட்டு அந்த வெயிலில் வந்து வண்டியை தள்ளுறதுன்றது இட்ஸ் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அந்த ஸ்லோப்பில் இறங்கி வேகமாக போகணுன்னு வச்சுருங்க. அடிக்க லக்கீலி அங்கேருந்து ஒரு ஃபியூ 100 மீட்டர்ஸ்லேயே வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தது. ஸோ அங்கே வந்து எடுத்து போய் பேட்டரியில் தான் எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன். சார்ஜ் போட முடியாதாவா? சார்ஜ் போட சொன்னீங்களா? பேட்டரி யாருன்னா கடையில் இருந்தால் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். இப்போ தான் கொடுத்தேன்றாங்க பக்கத்து. இப்போ தான் சாப்பிட வந்திருக்கோம். மணி நான் 2:45. 12 மணிக்கு சண்டிகர்லேருந்து கிளம்பணும்னு நினச்சோம். பட் சில பல டிலேஸ்னால கிளம்ப முடியல. சிரமம் பசி. ஸோ இங்கே ஒரு ஹோட்டலில் வந்துட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிடலான்னு முதல் நாள் எதுவுமே இப்படி கவுந்துட்டா. இன்னும் 16 நாள் இருக்கு. தம்பி நீ என்ன நினைச்சிருக்கிய? டெய்லி ரெஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறியா? நீ நைட்டு நேற்று லீவு தானே? லீவ் தான்டா. ஃப்ளைட்டில் 1 மணி நேரம் தூங்குங்க அவ்வளோதான். 2 ஐட்டம் வச்சு பக்கத்து காய்கறி வச்சுக்கலாம். ஐட்டம் அது பன்னீர் என்னண்ணே ஆப்ரேஷன் பண்ணா பண்ணிட வேண்டியதுண்டா. ஆப்ரேஷன் வண்டி ரெடியாக இருக்கணும். ரெடியாகனா கிளம்பிடலாம். பாதி தூரமாச்சும் போகலாம். ஃபஸ்ட்டு தண்ணி பாட்டில் வாங்கி ஊற்றணும். அது ஊற்றுறதுக்கு இது ஆல்ரெடி முதுவை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கு. யாரா அவனுங்க போய் தொலைங்கடா. ஹார்ன் அடிச்சுட்டு ஹார்னில் டேப் போட்டு ஓட்டிடுவாங்க. ஜாவா ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பெட்ரோல் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கள் பைக்லேருந்து கொஞ்சம் பெட்ரோல் வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அட்லீஸ்ட் பங்க் வரைக்கும் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12 கிலோமீட்டர் ஓடுமா உங்கள் வண்டியில்? அது உள்ள இருக்கு. என் வண்டியில் 1 பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. 3 இருக்கு. ஓகே ஓகே ரைட் பிகின்ஸ். பாய். Trains by 2:45. 2 hours 45 minutes delayed. Adventure begins. சேகர் சார் நடுவில் விடுங்க ப்ளீஸ். அவர்கிட்ட இன்டர்காம் கிடையாது. ஓகே ஸோ உத்தம்பூர் இன்றைக்கி பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி 3 மணி ஆகிட்டதுனால பத்தான்கோட் வரைக்கும் போயிடலாம். பத்தான்கோட்லேருந்து நாளைக்கு காலையில் ஸ்ரீநகர் அடிச்சிடலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போவே பத்தான்கோட்டுக்கு 265 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 7:40 போகும்னு சொல்லுது. ஸோ பிரேக்கோட சேர்த்து ஐ திங்க் 9 மணிக்கு தான் போய் சேருவோன்னு நினைக்கிறேன். கிளம்பி ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரே சிட்டிக்குள்ளேயே ஒட்டி வெயில் ஒரு பக்கம். எல்லோரும் செம டேமேஜ். ட்ரெயின்டு ஃபஸ்ட் டேவே வந்து நேற்று தூக்கம் இல்லை. இன்னைக்கு காலையில் எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட்டு. அதுக்குதான் அடிக்கடி வண்டி. அதுக்கப்புறம் ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நின்று தண்ணி குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். பேசாமல் ரூம் எடுத்து பார்த்துட்டு காலையில் ஏக்தம் ஸ்ரீநகர் அடிச்சிடலாமா. 600 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா ஸ்கெடியூல் படி ஸ்ரீநகரை வந்து நாங்கள் ஈவினிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது.
இங்கேருந்து பத்தான்கோட் 250 கிலோமீட்டர்ஸ் 4 hours காமிக்குது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம 4 hours ஓட்டிடலாமா? சேகர்ஸோட இன்டர்காமை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஒரு 2 மணி நேரம் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஓட்டலாம் வாங்க, எவ்வளோ தூரம் முடிக்க பார்க்கலாம். இல்லை நாளைக்கு திருப்பியும் நம்ம எக்ஸாஸ்ட் ஆகும். யார் இது தள்ளுறது? நீதானா? இதுடா என்னாச்சு? ஒரு வழியா அப்படி இப்படின்னு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வந்துட்டு இங்கே ஒரு கடையில் வந்து டீ குடிக்கும். இன்னும் பத்தான்கோட்டுக்கு 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பத்தான்கோட்டுக்கு இன்னும் ஒரு 3 hours, அதான் 160 கிலோமீட்டர்ஸ். ரோட்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் பத்தாக்கு வரைக்கும் மூஞ்சிலே அடிக்கும் சூரியன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு 7 o'clock வரைக்கும் இப்படி தான் இருக்குமா இங்கெல்லாம். 7 o'clock வரைக்கும் இப்படி தான் சூரியன் இருக்குமா. 8 o'clock வரைக்கும் அனல் இருக்குமா. எப்படி சர்வை பண்ணுறது? எல்லாருமே நொந்து போயிட்டாங்க, நஞ்சு போயிட்டோம். இந்த 3 வருஷ ரைடிங் வாழ்க்கையில் இந்த மாதிரி போதும் விட்டு டீ கடை கச்சாலும் பரவாயில்ல, பட்டினா வெரி ஒஸ்ட். பஞ்சாப் में அதுதான் யார் இது ஸ்டார்ட் ஆகல வரேன் பையா. ஆறு 12க்கு இந்த அடி அடிச்சிருந்தேன் வெயில். இதுக்கு அது இது சூரியன் மறைகிறதுக்கு எப்படி பார்த்தா 7:30 8 ஆகிடும் போல இருக்கு. அப்போ ஒரு கிலோமீட்டரு 2.5 ஓகே தான் நினைக்கிறேன். இல்லையா அங்கே பத்தான்கோட்டில் போய் கேட்கலாம். சரி அடுத்த பிரேக்கில் பார்ப்போம் சார். அங்கே போக முடியுமா? ஏன்னா 2.25 மணி நேரம் காமிக்குது. நாங்கள் புக்கிங்ஸ்லாம் அப்ஃப்ரண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அன்னைக்கான புக்கிங்கை வந்து அன்றைக்கி ஆஃப்டர்நூன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். என்ன உங்கள் ஒரு கை என்கிட்ட இருக்கு, இந்த டிக்கெட் அண்ட் கோ. மணி 7 மணிக்கு இன்னும் சூரியன் போகாமல் இருக்காரு. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் 110 கிலோமீட்டர் இருக்குங்க பத்தான்கோட்டுக்கு. 110 2 hours ஆகும்னு சொல்லுது. 9 மணிக்கு போவோம்னு சொல்லுது. 9 மணிக்கு 7 மணிக்கு இருந்துச்சு, 8 மணியாக மாறிச்சு, அதுக்கப்புறம் இப்போ 9 ஆயிடுச்சு. ரைட்டு போனோம். $2320 including GST. Each room. 5 members, right? 5 members. एक एक्स्ट्रा बेड चाहिए ना. ரூமுக்காக வேற பேசிட்டு இருக்காரு திரு ஹிந்தி பண்டிட் ராஜேஷ் ஹாய். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். என்ன இது? த சாய் காஃபே. இது வந்து ரஷூயான்னு ஒரு இடம், அந்த இடத்துல சாப்பிட்டோம். மொத்தமாக 1000 rupees பில் ஆச்சு. ஸோ இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ், பாஸ்தா அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது. மணி 9:10 மணிக்கு ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லு. 55 கம்ஸா? தெரியலடா. எந்திரிச்சாதான்
நம்ம போட பிளான் படி பண்ண முடியும், இல்லைன்னா டிலே ஆகி ஏன்னா ஒரு 2 இடம் மிஸ் பண்ணுவோம். பார்க்கிங்னா இதான் பார்க்கிங்கு. பார்க்கிங் கிட்ட நான் எதுவும் சொல்ல போகிறேன், நான் யூஸ் வந்து தெரியலையா यार के पार्किंग किधर है भैया ने और हाँ ஸோ ஒரு ரூம் வந்து 2500 சம்திங். ஒரு எக்ஸ்ட்ரா பெட் போட்டுக்கலாம் அவங்க, இல்லை 3 பேர் படுக்கலாம் தாராளமாக. ஏசி, கெட்டில், மில்க் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. ஃப்ரிட்ஜ் இருக்குது, வெஜ் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 200 நான் தொட மாட்டேன், 800 நீ தொட.